forget the message after a few days. இன்னைக்கு கொடுக்கிற செய்தியை சில நாட்களுக்கு பிறகு நீங்க மறந்துடுவீங்க. நீங்க மறக்காம இருக்கணும்னா you must write it down. அதை நீங்கள் எழுதி வைத்து ஞாபகத்தில் வைப்பது நல்லது. Because I am not just I'm not a school teacher, but I talk to a lot of management people how to conduct business. பாஸ்டர் வந்து ஒரு ட்ரெய்னர், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்க்கு வந்து பயிற்சி கொடுக்கிற பயிற்சியாளராக இருக்கிறதுனால this information is mandatory. It's a must that people come with a notepad, notebook and write things down. அவங்களுடைய பயிற்சிக்கு வரக்கூடிய எல்லா கம்பெனி வேலையாட்கள் எல்லாருமே, ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நோட்டு பேனாவோடு வந்து தான் அவங்க ட்ரைனிங்கில் உட்காரணும். அதுதான் நிபந்தனை. So are you ready? இப்போ ரெடியாக இருக்கீங்களா? நோட்டு கொண்டாட்டம் உங்கள் ஃபோன்லேயாவது நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபோனை பார்த்துக்கிட்டு வேறு எதையாவது பார்த்துட்டு இருந்தீங்க, பேக் பெஞ்சுக்கு நான் வருவேன். Yes. So anyway, I'm so happy to be here after quite some time. அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உங்கள் மத்தியில் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. Dear pastor and his wife, the family are good friends with us. போதகரும் போதகர் துணைவியார் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்துக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். And it's a good thing to have good friends in the Lord. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள நமக்கு நண்பர்கள் இருப்பது மகிழ்ச்சி. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். Because when you're going through difficult times, a word of encouragement is very very important. நாம சில கடினமான பாதைகள் வழியாக கடந்து போகும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் தேவைப்படுகிறது. And that will come only from godly people. அது தெய்வீக ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக மட்டுமே வரும். கரெக்ட்டா? ஆமா. You go to the world, they'll give you a lot of advice. உலகத்துக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. But that advice is not spiritual, it is very carnal advice. அது ஆவிக்குரிய ஆலோசனையா இருக்காது, அது உலகத்தனமா இருக்கும். If you're having a problem within the family, குடும்பத்துக்குள்ள நீங்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது they will tell you then what is your marriage? Leave that person and get out. உலகத்தில் போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா ஏன் அந்த பொண்டாட்டியோட கடந்து போராடிட்டு இருக்கிற, விட்டுக்கிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுவான். But if you go to godly counsel, ஆனால் தேவ மக்களோட மத்தியில் நீங்கள் ஆலோசனைக்கு போறீங்கன்னா the man of God will rebuke that demon which is causing division. தேவ மனிதர் என்ன பண்ணுவார்? உங்க குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டு பண்ற அசுத்தாவியை துரத்தி உங்க குடும்பத்தை இணைச்சு வைப்பார். Which is better? நீங்களே சொல்லிடுங்க. எது நல்லது நீங்க நினைக்கிறீங்க? Right, worldly advice is okay, spiritual advice is the best. உலக ஆலோசனைகள் ஒரு எல்லை வரைக்கும் ஓகே தான், ஆனா ஆவிக்குரிய ஆலோசகர்கள் இருப்பது நமக்கு மிக சிறந்தது. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். The reason why we are not able to handle our problems is because of the explanation I'm going to give you in the next half an hour. ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கையாள முடியவில்லை என்பதை குறித்த சில தகவல்களை நான் இப்பொழுது கொடுக்க இருக்கிறேன். And also tell you how we can handle problems. எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க போறோம். I was sitting there in the first service and Pastor Aya was talking about this great meeting he attended a few days back. நான் அங்கே ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாஸ்டர் கடந்த வாரத்தில் கலந்து கொண்ட மிகப்பெரிய கருத்தரங்கை குறித்து பேசிட்டு இருந்தாரு. And I agree with him because when we do training programs, they tell you what to do, forgetting the spiritual input. நாம ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது நிறைய காரியங்களை பேசினாலும் ஆவிக்குரிய காரியத்தை கொடுப்பதை குறித்து மறந்து விடுகிறோம். There's a lot of emphasis on you can do it, you can do it. எல்லாமே உன்னுடைய சொந்த பலத்திலேயே நீ செய்ய முடியும், நீ விட்டுற முடியும் சொல்லி தேவனை தவிர்த்து தான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. And so I asked a group of people a question like this. நான் ஒரு கூட்ட மக்களை வரவழைத்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டேன். If I motivate you and say you can do it, you can do it, and you get very excited about it, நான் உங்களெல்லாம் வர வச்சு உங்களை உட்காந்து வச்சு உன்னால முடியும் சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி அதை நீங்க மோட்டிவேட் பண்ணும் பொழுது, and then they also will say I can do it சொல்றாங்க. அவங்களும் அந்த பக்கம் உட்கார்ந்து என்னால முடியும் சொல்லி அவங்களும் ஒரு கோஷம் போடுறாங்க. And so after finishing the class, அந்த வகுப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு they step out of that room, they slip and they fall backwards. வாசலை விட்டு வெளியே போனதா மிச்சம், வலிக்கு பொத்துன்னு தலையடிக்க விழுந்ததா கதை. So I go there. நான் அங்க போறேன். Because I already motivated them, you can do it, you can do it. உள்ள நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? உன்னால முடியும் நான் சொன்னேன். இப்ப வெளியே வந்து பார்த்தேன் அவங்கள. So I'll say please turn with me to that page, you can do it.
கீழே ஊதிட்டு இருக்கிறாரு. விழுந்து கிடக்கிற அவன்கிட்ட வந்துட்டு அந்த பக்கத்தை திருப்பி நான் உனக்கு எழுதி கொடுத்தேன்ல அதை பாரு அப்படின்னு சொன்னேன். You can do it. Get up, you can do it சொல்றேன். உன்னால முடியும், எழும்பு எழும்பு. See, what will you do if you are in that place? நீங்க அந்த இடத்துல விழுந்து கிடந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க. You can do it அப்படின்னு தான் சொன்னேன் நான். உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களால முடியும் சொல்றேன். What will you tell me? நீங்க என்ன சொல்வீங்க? சும்மா சொல்லுங்க பரவாயில்ல. போயா வேலையை பார்த்துட்டு சொல்லுவீங்களா? சும்மா பேசாத, கையை கொடுப்பான். விழுந்து கிடக்கிறேன், கையை பிடிச்சி தூக்கி விடுறத போட்டு உன்னால முடியும் பேசுறதை நிறுத்திட்டு கையை கொடுத்து தூக்குப்பான் என்ன. Correct. That's the one. That's correct இல்லையா? See, that is where you need God in the picture. அந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவனுடைய உதவி தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. Because as I can do it, business is not going to work too long. என்னால முடியும் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு எல்லைக்கு மேல போக முடியல. And therefore today I want to talk to you about the difference between the spirit, the soul and body. சூப்பர். ஆகையால இன்னைக்கு காலையில ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து வகை வகையா பிரிச்சு உங்களுக்கு காட்ட போறேன். The book of 1 Thessalonians, 1 தெசலோனிக்கேயர் chapter number 5, 5ஆம் அதிகாரம் and verse number 23. 23ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல படிங்க ப்ளீஸ். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. All right, the Bible says sanctify you completely. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும், completely, முழுமையாக. And so the three areas of completion is the spirit, soul and the body. முழுமை என்று சொல்லும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் நடக்கிற விஷயங்கள். புரியுதா? See, everybody can see me and I can see you. எல்லாரும் நீங்க என்னைய முன்னால் நிக்கிற என்னைய நீங்க பார்க்க முடியும், நானும் உங்களை பார்க்கிறேன். So what do you see now? இப்போ நீங்க என்ன பார்க்கறீங்க என்ன இடத்துல? You see my? சொல்லுங்க. You see my body, right? என்னுடைய பாடியை பார்க்கறீங்களே, சரீரத்தை பார்க்கறீங்க. You can't see my spirit, you can see only my body. என்னுடைய ஆவியை நீங்க பார்க்க முடியாது, என்னுடைய சரீரத்தை மட்டும் தான் பார்க்கறீங்க. ஆமாவா இல்லையா? So all of you know that there's a body, no question. உங்களுக்கு கேள்வியே கிடையாது, அவருக்கு நல்ல ஒரு சரீரம் இருக்கு தெரியுது. But I also have a spirit. ஆனால் எனக்கு அதுக்கும் மேலாக ஒரு ஆவி எனக்குள்ள இருக்குது. What is the spirit? ஆவினா என்ன? It is God, the place where God indwells me. அது தேவன் என்னில் வாசம் பண்ணுகிற ஒரு பகுதி தான் ஆவி. Okay? Amen. And so connecting both this, we have what is called the soul. இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒன்று இருக்குது, அதற்கு பெயர் ஆத்மா. சொல்லுங்க, என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆத்மா, அப்புறம் ஆவி, முதல்ல ஆவி, அடுத்து ஆத்மா, சரீரம். So how many of you know how to drive a car? கார் ஓட்டுறதுக்கு எத்தனை பேர் தெரியும்? பழக்கப்பட்டிருக்கீங்க? At least you கார்ல உட்கார்ந்திருக்கீங்களே. So in the car, when the car moves in the front, what is driving the car? வண்டி காரை முன்னால இயக்கும் பொழுது அந்த வண்டியை இயக்குவது எது? சொல்லுங்க. ஐயோ, இன்ஜின். என்ஜின் தானே. இன்ஜின். Without engine car cannot move. இன்ஜின் இருக்கறனால தான் வண்டி என்னது? மூவ் ஆகுது. And so I know I cannot see the engine, but I can see the moving of the engine. நான் என்ஜினை கண்ணால பார்க்கல, திறந்து பார்க்கல, ஆனா வண்டி மூவ் ஆகுது தெரியுது. And so the engine is on and the power in the engine is going to the wheels, and the wheels is like the body. இப்போ பாருங்க, என்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ஜின்லேருந்து பவர் வந்து எங்கே போகுதுன்னா டயருக்கு, வீலுக்கு போகுது. அந்த சரி நீங்கள் வெளியே பார்க்குற அந்த டயரு, வெளியே இருக்கிற இதுதான் சரீரம். So when the wheels move, I know engine is working. வண்டி நகர்ந்த உடனே, டயர் சுத்த ஆரம்பித்த உடனே வெளியிருந்து இன்ஜின் வேலை செய்யுது அப்படி சொல்கிறோம். But the same engine when it is on, it stops in a traffic signal. இப்போ அதே வண்டி போயிட்டு இருக்கிற வண்டி ஒரு சிக்னல்ல, ரெட் சிக்னல் பார்த்து நின்னுடுச்சு வைங்களேன். Is the engine on or engine off? இப்போ என்ஜின் ஆன்ல இருக்குது, ஆஃப்ல இருக்கா? ஆன்ல தான இருக்கு. engine is on, but wheel சுத்தல. வீல் சுத்தல, வண்டி நகரல, ஆனா என்ஜின் ஆன்ல தான் இருக்கு. So what is keeping the power from the engine not reaching the wheel
is what is called the clutch mechanism. அந்த என்ஜினையும் அந்த டயரையும் கனெக்ட் பண்ணி இயக்கி கொண்டிருக்குது எது என்று சொன்னால் காரில் 3 இருக்குது. Clutch. Okay, so when you press the clutch, the engine power is on, but the wheels are not moving because the clutch is not connected. It is disengaged. அந்த டயருக்கும் அந்த இன்ஜினில் ஒரு பகுதி இருக்குது கிளட்சி. இந்த இது இயங்காமல் இருக்குது, இது இயங்கிட்டு இருக்குது. இந்த இயங்காமல் இருக்கிறது இயங்குறதுக்கு இடையில ஒன்று தன்னை அது வந்து விடுவித்து பிரித்து நிற்குது. அதனால் வண்டி ஓடலை. So the soul is like our clutch. நம்மளுடைய ஆத்மா இந்த கிளட்ச் மாதிரி தான். So the spirit man always seeks after the things of God. இந்த ஆவி மனிதன் எப்பொழுதும் இயக்கத்தில் தேவனோடு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறான். But the soul has to connect with the spirit, and only then the body will move in the right direction. அந்த கிளட்சை போல இருக்கிற அந்த ஆத்மா எப்போ அந்த கியரை போட்ட உடனே இன்ஜினோடு அது கனெக்ட் ஆகுதோ, அதே போல் தேவனோடு ஆத்மா கனெக்ட் ஆன உடனே சரீரத்தில் இயக்கத்தை பார்க்க முடியும். புரியுதா? So this is the teaching about the spirit, soul and body. இதுதான் ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி இணைத்து பார்ப்பது. And I realize many of us sometime when we are singing all these wonderful songs in the church, some of us think, என் வாழ்க்கையில் நடக்கலையே, what is the problem? I'm singing all these great songs, but my life is the same. And you sometimes think, this is not going to work for me. இங்கே ஆராதிக்கிற சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பாட்டு நல்ல ஆராதனை, அற்புதமான ஆராதனை பாடல் பார்க்குறோம், வார்த்தையை பார்க்குறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன கேள்வி, இது என் வாழ்க்கையில் சாத்தியமாகலையே, நிஜமாகலையே, இது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையோ அப்படிங்கிறது போல நம்ம நிற்கிறோம். So once we understand this, we will know exactly where the problem is. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது எங்க பிரச்சனை இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். All right, so let me give you a few definitions. The definition for the body is the word called soma, Greek word soma, S-O-M-A. நல்லா கவனிங்க, சரீரம்ங்கிற வார்த்தைக்கு அந்த கிரீக்ல soma, S-O-M-A, Greek. அந்த கிரீக்ல வந்து சோமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. So this body can see, it can hear, it can smell, it can taste, it can do physical actions. இந்த சரீரம் ஐம்புலன்களால இயங்கப்படுகிறது. கேட்பது, பார்ப்பது, உணர்வது, தொடுவது. சோ இது வந்து சரீரமா இருக்குது. So this body will give you the consciousness in the world. It's like a thermometer giving you world consciousness. இந்த சரீரம் உலகத்தோடு தொடர்பு இருக்கிறனால உலகத்தை குறித்து எப்பொழுது விழிப்புணர்வுடன் இருக்குது. உலகத்தோடு இதுதான் இயக்கத்தில் இருக்கு, தொடர்பில் இருக்குது. And so this body is given to us by the Lord. இந்த சரீரமும் தேவனால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. So this body must not be mistreated. தேவனால் கொடுக்கப்பட்ட சரீரமா இருக்கிறதுனால இந்த சரீரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. Must not put unnecessary things in your mouth and drink unnecessary things and destroy this body, because this body is very important to be and function in this world. இந்த உலகத்திலே இயங்குவதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் எடுக்கிற ஆகாரங்கள், குடிக்கிற இவைகள் எல்லாம் சரியாக இருக்கணும். தவறானதை நீங்கள் உள்ளே எடுத்து உங்கள் சரீரத்தை நீங்கள் இயக்குவதிலே தவறிவிடக்கூடாது. 1 Corinthians 6 verse 19-20 says, this is the temple of the Holy Spirit. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, இது தேவனுடைய இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். So please take care of your body. முதலாவது உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Now we are just quoted Apostle Paul in 1 Corinthians chapter 6. I quoted Apostle Paul. நான் இப்போ சொன்னது வந்து அப்போஸ்தலர் பவுல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற 6ஆம் அதிகாரத்தில் சரீரத்தை குறித்து பேசின வார்த்தைகள் நம்ம பேசுறோம். But the difference between Apostle Paul and me today is Apostle Paul doesn't have a body, but I have a body. அப்போஸ்தலர் பவுல் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் இப்போ சரீரத்தில் இல்லை, நான் சரீரத்தில் இருக்கிறேன். இப்போ because I'm in my body, I'm still talking to you. நான் சரீரத்தில் இருக்கிறனால தான், உயிரோடு இருக்கிறனால தான் உங்களோட என்னால் பேச முடியுது. So the body is important for you to be relative to this world. இந்த சரீரம் முக்கியமானது. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களோடு தொடர்பு படுத்துவதற்கு அது மிகவும் அவசியமா இருக்கிறது. Amen. Amen. The only way we can misuse our body as a Christian is to kill yourself fasting and fasting. Fasting is not bad, but don't stop eating and call it fasting. கிறிஸ்தவர்கள் இந்த சரீரத்தை மிகவும்
மிகவும் சிறுமைப்படுத்துகிற கொலை செய்கிற ஒரு காரியம் என்னன்னா ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டு ஃபாஸ்டிங்கிற பேரில் சாப்பிடாம வயிற்ற பட்டினியை போட்டு சரீரத்தை ஒடுக்குகிற ஒரு காரியம் ஆரோக்கியம் கிடையாது. Because I've seen somebody very tired. What is happening? Brother, fasting, brother. சில பார்த்தா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. என்ன கேட்டால் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லுவோம். Then you have stomach ulcer, all kinds of trouble. Please don't fast like that. God needs this body. ஃபாஸ்டிங்கை போட்டு வயிற்றில் அல்சர் பிடிச்சி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு கிடக்கிறது. ஆண்டவர் உங்கள் சரீரத்தை வைத்து இந்த உலகத்தில் அவர் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குது. அவருக்கு உங்கள் உடம்பு தேவை. ராமன் சொல்றீங்களா? எஸ். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்கள் சரீரத்தை நன்றாக ஆரோக்கியமாய் பராமரிப்பதில் முதல் பொறுப்பு நீங்கள் தான் எடுக்கணும். The next area of our tripatriate being is our soul. நம்முடைய மனிதனுடைய திருத்துவத்தில் இருக்கிற இரண்டாவது பகுதி ஆத்துமா. The soul is the seat of our emotion, it's the seat of our intelligence, and it's a part of us that can think and process information. இந்த ஆத்துமா என்பது உணர்ச்சிகளின் சிங்காசனம். எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் இவைகள் எல்லாம் கூட்டு கலவையா இருப்பது அந்த ஆத்துமா. It's got 3 parts in the soul. ஆத்துமாவிலே 3 காரியம் இருக்குது. One is the mind, சிந்தை, where you can think. நீங்கள் அங்கதான் எண்ணங்கள் உங்களுடைய வடிவமைக்கப்படுகிறது. Where you can remember. ஞாபகம் வைக்கிறீங்க. So even when pastor was singing songs, he remembered the songs. It came from the soul. பாருங்க, பாஸ்டர் பாடும் பொழுது மேலே பார்க்காம அவரே பாடுறார். ஏன் அப்படின்னா அவர் ஞாபகத்தில் அந்த ஆத்துமால ஞாபகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. The second portion of the soul is the will. இரண்டாவது ஆத்துமாவுடைய இரண்டாவது பகுதி சித்தம். And you know what Jesus said in Garden of Gethsemane? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சொன்னது தெரியுமா? Not my will, O Lord, but your will be done. என்னுடைய சித்தம் அல்ல பிதாவே, உம்முடைய சித்தம். Correct? And talk about the emotion. மூணாவது உணர்ச்சி. That's where you love, that's where you hate, and you have these emotions inside இந்த your உணர்ச்சிகள் எல்லாம் தங்கி இருக்கிற இடம் இந்த ஆத்துமா தான். அங்கதான் உங்களுக்கு அன்பு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது. And so the mind will process information. சிந்தை தகவல்களை என்ன செய்யுதுன்னா நிதானித்து பார்க்கிறது. The will make decisions. அந்த சித்தம் தீர்மானம் எடுக்கிறது. And the emotion will make you feel. அந்த உணர்ச்சிகள் அதை உணர வைக்கிறது. Now this is also a very important factor in our life. இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான பகுதி. It is given to us by God. இதுவும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். He has given us a mind to think and to act according to the scriptures. வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு, சிந்தித்து செயல்படுவதற்கு ஆத்துமா உதவி செய்து. This is so important because God didn't make you and me like a robot when you press a button to worship him. ஆண்டவர் நம்மளை பாருங்க ஒரு ரோபோட் மாதிரி படைக்கல. நம்மள பட்டன் அமுக்குற மாதிரி ஏதோ மெக்கானிக்கலா நாம செய்யணுங்கிற அப்படி நம்மளை வடிவமைக்கல. And the will is the decisions that you have made, and the greatest decision is to make Jesus the Lord of your life. சித்தம், உங்க ஆத்துமாவில் இருக்கிற இரண்டாவது பகுதி சித்தம், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த சித்தம் நீங்கள் சுய தெரிந்தெடுப்பு உங்க கையில விடப்பட்டிருக்குது. ஆகையால தான் உங்க வாழ்க்கையில இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்திருப்பது அந்த சித்தம் தான். And the emotional part is extremely important because there you really and passionately can love the Lord and love your fellow brothers. உணர்ச்சிகளின் பகுதி ரொம்ப முக்கியமானது. இதில தான் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான உணர்வுபூர்வமான ஆராதனை தேவனை நேசிப்பதெல்லாம் வெளிப்படுகிறது. The third part of a human being, the tripatriateness of the human being, is the spirit man. மனிதனுடைய மூன்றாவது முக்கியமான பகுதி ஆவி மனிதன். Okay, the soul, the Greek word I didn't give you is the word suke, P-S-U-C-H-E, suke. அந்த ஆத்துமாங்கிற வார்த்தைக்கு கிரேக்கில் இருக்கிற வார்த்தை என்னன்னா சுகே என்ற வார்த்தை. இப்போ we are come to the spirit is called pneuma, P-N-E-U-M-A, pneuma. ஆவி பகுதிக்கு வருகிறோம். ஆவிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கில் என்ன போட்டுக்குன்னா நியூமா. That's where you get the word pneumatic pump. ஏர் பம்ப் பண்றாங்க பாத்தீங்களா, இட்ஸ் நியூமா. அதுதான் காற்று, சுவாசம் இதெல்லாமே ஒரே வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. Okay, let me ask you a question.
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 Corinthians 5:17 says, 2 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது. 5:17 17 என்ன சொல்லுது? நீங்க தமிழ்ல படிங்க பார்க்கலாம். 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. எல்லாம் என்ன புதுசாச்சு? ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. அதே சட்டை, அதே உயரம், அதே கருப்பு. யோசிச்சு பாருங்க. we are three tripatriates, spirit, soul, body. திரித்துவமா இருக்கிறோம், மூன்று பகுதி. So the Bible says all things have become new. ஆனா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா அவன் எல்லாமே புதுசாயிரான்னு பைபிள் சொல்லுது. So what has become new? எது புதுசாச்சு? இந்த திரித்துவத்துல மூன்று பகுதியில ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்லுங்களேன். சொல்லுங்க. Say for example, 10 minutes back I gave my life to Jesus. பாருங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு பாவியா இருந்தேன்னா ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னு வைங்களேன். So I'm standing here to give testimony. இப்போ நான் நின்னு சாட்சி சொல்றேன். To say I gave my life to Jesus. நான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். If all things have become new, have I become 25 years younger? நான் அப்படி சொல்லதுனால நான் 25 வயசு கம்மி ஆயிட்டேனா? இல்ல குண்டா இருந்த நான் ஒல்லி ஆயிட்டேனா? இல்ல ஒல்லியா இருந்த நான் குண்டாயிட்டேனா? இல்ல, அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. So what has changed? Not my body. அது என் சரீரத்தில் அந்த மாற்றம் நடக்கல. So the body will be completely changed in the coming of the Lord when I will get a glorified body. இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் மறுரூபமாகும். அதுல சந்தேகம் கிடையாது. இப்போ ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் அதே சரீரத்தை தான் நான் இருக்கிறேன். Okay, now all things have become new. Let's talk about the soul area. எல்லாம் புதிதாயின சொல்லும் பொழுது ஆத்துமாவில் என்ன நடந்திருக்குது? So in the soul is your mind and your will and your emotion. ஆத்துமான்னு சொல்லும் பொழுது சிந்தை, சித்தம், உணர்ச்சி நான் சொன்னேன். And so I do not know how to speak French before. நான் முன்னாடி எனக்கு பிரெஞ்சு பேச தெரியாது வைங்களேன். Now I gave my life to Jesus. Can I start speaking French? நான் இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு பிரெஞ்சு பேச வந்துருமா? வருமா வராதா? சொல்லுங்க. வராது. Why? Because the soulish man is in the process of transformation. அந்த ஆத்துமாவினுடைய மனிதன் அந்த மாற்றத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறான். That means the Bible says in Romans 12:2, renew your mind. That means I have to take the God's word change. சிந்தை மறுரூபம் ஆகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று ரோமர் 12:2 சொல்லுது. That means every day is a renewal. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனது புதிதாய் கொண்டே இருக்கிறது. Are you understanding? ஆமென். Body not changed. சரீரம் அப்படியே தான் இருக்குது. It will be changed one day with a glorified body in the future. அது மாறும். But my soul is being transformed from faith to faith. ஆத்துமாவில மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கிறது. So every day I change my mind according to the word of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய மனதை நான் மாற்றிக் கொண்டே இருக்கிறேன். That is our battle. அங்கதான் யுத்த களமே இருக்குது. Because as we are singing all things are possible, your mind will tell you nothing has changed. Nothing is useful. No point coming to church and singing these songs. Nothing is working for you. எல்லாம் எனக்கு நன்மையாக நடக்கும், எல்லாமே மாறும் அப்படி நீங்க பாட்டு பாடுறீங்க வாய் திறந்து. ஆனா மைண்ட் சொல்லுது என்னத்தான் மாறின, அப்படியே தான் இருக்குது, நீ தேவனை தேடி ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி சிந்தை சொல்லுது. So what is your mind telling you? It is impossible to come up in life because all these songs are only songs. You are not going to come up. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும் அப்படி பாடும் பொழுது மைண்ட் சொல்லுது ஒன்னும் ஆகாது. Correct. அதான் சொல்லுது. ஒன்னும் ஆகாது. So let me tell you this. சும்மா பாடிட்டு இருக்கற. So what has changed? Now the body is not changed. இப்போ நான் சொன்னேன் என்னதான் மாறிச்சு, சரீரம் மாறிச்சா மாறல. My mind also is in the process. It's not completely changed. சிந்தையை குறித்து பார்த்தாச்சுன்னா அதுவும் மாறல, ஏதோ மாற்றத்தோட சில தொடர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. And what is the portion of me which is now left behind? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்காங்க. என்ன மாறிச்சு? இங்க மூணாவது பகுதி ஒன்று விடப்பட்டிருக்குது. அது என்னது? சொல்லுங்க. என்னது? My spirit. ஆவி. என்னுடைய ஆவி மனிதன். சொல்லுங்க. ஆவி மனிதன். சத்தமா தான் சொல்லுங்களேன். All of you have a spirit and all of us have a spirit. எல்லாருக்குள்ள ஆவி இருக்குது. அப்படிதானே? And the Holy Spirit, and it comes into my spirit becomes alive. பரிசுத்த ஆவி என்னுடைய ஆவிக்குள்ளே வந்து கலந்து விட்ட பிறகு நான் புதிய மனிதனாக. So that is what becomes new. அங்கதான் எல்லாம் புதிதாயினங்கிற காரியம் நடக்குது.
Amen. புரியுதா? ஆமென். So your spirit is perfectly fine, born again. It is filled with the power of God. ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு 100% உங்களுடைய ஆவி புதிதாக்கப்பட்டு நிரப்பப்பட்டு தேவனுடைய முழுமையான நிலைமையில மாறுகிறது. It is perfect according to the plan and purposes of God. தேவனுடைய திட்டத்தின்படி இப்பொழுது அது பரிபூர்ணமா இருக்குது. But that is the engine. ஆனா அது என்ஜின் மட்டும்தான். But for me to move that wheel, I have to have the clutch. I told you about the இப்போ clutch. என் கார் சரியா இருந்தாலும் இன்ஜின் முழுசா மாறிடுச்சு, கார் இருக்குது. ஆனா இந்த வண்டி நகரம்னா இந்த இன்ஜினையும் இந்த சரீரத்தை டயரையும் இணைக்கிற ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் கிளட்ச், ஆத்துமா. Soul. That is the thing which is not letting the power flow to my body to do what God wants me to do. அந்த ஆத்துமா தான் என் ஆவியில இருக்கிற அந்த வல்லமையை சரீரத்திற்கு கடத்தி விடுவது இந்த ஆத்துமா பகுதி தான். புரியுதா? ஆமென். Suppose the Lord is saying, wants to speak to you. Will he speak to your body? Will he speak to your soul? Or will he speak to your spirit? இப்போ ஒருவேளை ஆண்டவர் உங்க கூட பேசுறாருன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்களை ஆவியில பேசிக்கிறாரா, ஆத்துமாட்ட பேசிக்கிறாரா, சரீரத்துல பேசிக்கிறாரா? John 4:24. யோவான் 4:24 படிச்சீங்கன்னா, The Bible says God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். Because he is spirit, he is going to speak to my spirit. அவர் ஆவியா இருக்கிறதுனால அவர் என்ன ஆவியோடு தான் பேசுறார். He is actually in my spirit and the Lord's spirit and my spirit become one spirit. அவர் என் ஆவியில தான் இருக்கிறார். அவருடைய ஆவி என்னுடைய ஆவி ஒரே ஆவியா மாறிடுச்சு. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். So the Bible says those who are led by the spirit of God, they are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார் பைபிள் சொல்லுது. So the word is pneuma, P N E U M A. இந்த நியூமாங்கற அந்த வார்த்தை, it's where the Holy Spirit speaks to us. இது வழியாகத்தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். This is where you discern the voice of God. இந்த ஆவியில தான் நீங்கள் தேவனுடைய குரலை கேட்க முடியும். It is from the spirit that you worship God. இந்த ஆவியில இருந்து தான் நீங்கள் ஆவியோடு ஆராதிக்க முடியும். The Bible says John 4:24, God is spirit and they that worship him must worship him in spirit. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். So I know the words are coming from the soul. என்னுடைய வார்த்தை ஆவியிலிருந்து வந்தாலும் The part of the songs is I remember only in my soul. அதெல்லாம் என் ஆத்துமாவில இருந்து நான் பாடுறது உண்மைதான். But then it has to come through my spirit in worship. அந்த ஆத்துமால இருந்து வர நிலை மாறி ஆவியில இருந்து அந்த பாடல் வர வேண்டும், ஆராதனை வர வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். So now the challenge is this is the biggest challenge. இங்க தான் சவால் இருக்குது. Now my spirit always wants to do things of the work, things of God. எனக்குள் இருக்கிற ஆவி எப்பொழுதும் தேவனுடைய காரியங்கள் மேல் வாஞ்சையோடு ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறது. But my soul has to align with my spirit. Only then can I do the will of God in this world. ஆனால் என் ஆத்துமாவாகப்பட்டது ஆவியோடு இணைந்திருந்தால் தான் இந்த உலகத்தில் தேவனுடைய காரியத்தை என் சரீரத்தை கொண்டு செயல்படுத்த முடியும். I'll give you an example of Apostle Paul, what he said. அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். The book of Romans chapter 1 verse 9. ரோமர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The Apostle Paul says, I serve the Lord with my spirit. நான் என் ஆவியோடு நான் சேவிக்கிற என் தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? So the Apostle Paul says, I must serve the Lord only with my spirit because my spirit wants to serve the Lord. நான் சேவிக்கிறேன், ஊழியம் செய்யறது என் ஆவியோடு நான் ஊழியம் செய்றேன். தேவன் கொடுத்த அந்த ஆவியினால தான் நான் ஊழியமே செய்றேன்னு சொல்றாங்க. Let's talk about the soul. What does the soul say when it comes to Apostle Paul? பவுல் ஆத்துமாவை குறித்து என்ன சொல்கிறார் பார்க்கலாம். Romans chapter 7 verse number 25. 7ஆம் அதிகாரம் ரோமர் 25ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, He says, with the mind I myself serve the law of God. என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். Amen. He says, I serve the Lord with my spirit. அவன் சொல்றான், ஆவியினாலே தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். With the mind I also will serve the Lord. நான் மனதினாலே தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். And he says in 1 Corinthians 9:27,
இங்க 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுது, I discipline my body and bring it into subjection. நான் என்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன். So spirit is the leader, ஆவி தலைவர், the soul has to come under the reign of the spirit, அந்த ஆத்துமா ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது, and the body will simply follow. சரீரம் அது தானாக கீழ்ப்படுகிறது. Many years ago, after giving my life to the Lord Jesus Christ, பல வருஷத்துக்கு முன்பதாக நான் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்த அந்த நாட்களிலே the Lord told me, please step out into full-time ministry. வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் பேசினார். Where is the Lord speaking? In my spirit, in my soul, or in my body? தேவன் எங்க பேசுறாரு? என்னுடைய ஆவியில பேசுறாரு. Because the Holy Spirit speaks to my spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியில தான் பேச முடியும். The soul will also begin to give you some advice when God speaks like this. இப்போ ஆவியில தேவன் பேசின உடனே இந்த ஆத்துமாவுல இருக்கிற சிந்தை இருக்கு பாத்தீங்களா, அது சில ஐடியா கொடுக்குது. Because remember this, the soul is the mind, will and emotion. All the information it can give you is from the past. கடந்த கால நிகழ்வுகளை வச்சு தான் இந்த சிந்தை, உணர்வு, சித்தம் எல்லாமே ஒரு தகவலை, ஒட்டுமொத்த தகவலை நமக்கு தருகிறது. Because it does not know the future, it will go behind for experience what the world says, information, and present to you something. எதிர்காலத்தை குறித்து இந்த ஆத்மாவுக்கு அறிவில்லாததுனால அனுபவங்களை வைத்துக்கொண்டு உலகம் சொல்லக்கூடிய அனுபவத்தை வச்சு அது ஒரு தீர்மானத்துக்கு வருகிறது. And so my soul is telling me, who is going to take care of you if you resign? நீ மலேசியன் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற, இப்போ நீ வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்ற, ஊழியத்துக்கு வந்தா உனக்கு யார் சோறு போடுவா அப்படின்னு ஆத்துமா பேசுது. So inside you there are two voices. முதல்ல உள்ள இருந்து ஆவியில இருந்து தேவன் ஊழியத்துக்கு வான்னு சொல்றாரு ஒரு குரல், அடுத்தது இன்னொரு குரல் கேக்குது, உனக்கு யாரு சோறு போடுவா, ரெண்டு குரல் கேக்குது. Correct. So let's talk another thing about Psalm 103. We always say en aatmave katra stotri இல்லையா? The psalmist says, bless the Lord, O my soul. So who is talking to the soul? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி சங்கீதம் 103 இருக்கு இல்லையா? இப்போ இந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரினா யாரை பார்த்து பேசுறா? தாவீது தான் ஆத்துமாவை பார்த்தே பேசுறான். So உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்க. செல்ஃப் உள்ளுக்குள்ளே ஒரு டயலாக் போயிட்டு இருக்கு. So technically the spirit man should dictate terms to the soulish man. இதை சரியாக சொல்ல போனால் நடைமுறையில் ஆவி மனிதன் தலைவனாக நின்று கட்டளை கொடுக்கிறான், ஆத்துமா மனிதன் அதை செயல்படுத்தலாமான்னு பார்க்கறான். So but the soul man told me, who is going to take care of your family? There are 5 people including you. Nobody is going to give you money. You will go down. Don't do all this. Please serve the Lord on Saturday, Sunday. அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் ஆவியிலிருந்து. இப்போ அந்த ஆத்துமா மனிதன் பேசுகிறான், நீ மட்டுமா, உன் ஒய்ஃபு, உனக்கு 3 பிள்ளைங்க, உன் பிள்ளைங்க சோறு என்ன, வாடகைக்கு என்ன பண்ணுவேன், நீ ஊழியத்துக்கு கடைசியில் ரோட்டில் பிச்சை எடுக்க தான் போகிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு மிரட்டலான குரல் வந்துட்டு இருக்குது. Now let me tell you this. Whoever you feed more will talk louder. நீங்கள் யாருடைய பேச்சை நீங்கள் அதிகமாக உணர்றீங்களோ அது சத்தமாக கேட்கும். Whoever you feed more will speak louder. எந்த சத்தத்தை நீங்க அதிகமா உணர்றீங்களோ அது சத்தமா உங்களுக்கு கேட்கும். For example, soulish man is mind, will, emotion. இந்த ஆத்தும மனிதன் சிந்தை, சித்தம், உணர்ச்சி. So for example, nothing wrong in watching the news or reading the newspaper, but morning to night if you are going to read the newspaper, பேப்பரை வாசிக்கிறது, தொலைக்காட்சி பார்க்கிறது, நியூஸ் பார்க்கிறது தப்பே கிடையாது. ஆனா விடிஞ்சிலிருந்து அடையிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருந்தா, your soulish man has got all the information. உங்க ஆத்துமா மனிதனுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். And the spirit man gets information on Sunday morning for 1 hour. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்க ஆவி மனிதனுக்கு ஏதோ கொஞ்சம் சோறு கிடைக்குது. And so the spirit man is desperate to eat something. Whatever he gets in that 1 hour he is eating, but more than that throughout the week is your newspaper. Your soulish man is very fat. பாருங்க, ஆவி மனிதன் ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தியை கேட்டு இப்படி தான் அவன் உயிர் வாழ்கிறான். ஆனால் வாரம் முழுவதும் உலக தகவல், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அப்புறம் பேப்பர், நியூஸ் எல்லாம் பார்த்து உங்கள் ஆத்மா மனிதன் அப்படியே ராட்சத மாதிரி இருக்கிறான். And so when God speaks, your soulish man will speak louder than God speaking,
and you listen to the soulish man. இப்போ ஆண்டவர் பேசும் பொழுது ஆவி மனிதனுக்கு காது செவிடாவே போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சத்தமாக ஆத்துமா மனிதன் பேசிட்டு இருக்கிறான். ஆகையால அவனுடைய சத்தம் தான் உங்களுக்கு கேட்குது. That is a carnal Christian. அதுக்கு பேர் தான் மாமிசீக கிறிஸ்தவர்கள். The man who can see, feel, touch, only then I will believe, carnal Christian. உலகத்தோடு தொடர்புடைய ஐம்புலன் வழியாகத்தான் இயங்குறான் அப்படின்னா அவன் மாமிசீக மனிதன். But if you're led by the Holy Spirit, ஆனால் ஆவியில நடத்தப்படுற யாரா இருந்தீங்கன்னா, if you feed on the word of God, வார்த்தையினால உங்களை போஷித்து பராக்கிரமசாலியா இருந்தீங்கன்னா, then the soulish man will listen to your spirit man, because the spirit man is stronger and more strong inside of him than the soulish man. இப்போ வாரம் முழுதும் நல்ல ஜெபிச்சு ஆவியில நிறைந்து வசனத்தை கேட்டு உங்க ஆவி மனிதனில் நீங்க ஜாம்பவானா இருந்தீங்கன்னா, ஆத்துமா மனிதன் ஆவி மனிதன் சொல்றத தானா கேட்பான். புரிஞ்சுதா? எஸ். So this is the secret to Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம். The spirit must be king. ஆவி மனிதன் தான் உங்க திரித்துவத்தில் ராஜா மாதிரி ராஜாவாக இருக்க வேண்டும். Amen. And he will say, the soulish man will say yes sir, and the body will move. ஆவியிலிருந்து தேவன் பேசுறதை கேட்டு ஆவி மனிதன் சொல்லும் பொழுது ஆத்துமா ஒரு போர் சேவகன் மாதிரி ஓகே சொல்லுவா, சரீரம் ஆட்டோமேட்டிக்கா சொல்றதை செயல்படுத்தும். Amen. ஆமென். So let me say this and we'll begin to close. இதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். Now the body will always want to feel. Everything is சரீரம் எப்பொழுதுமே தொடுதல் உணர்ச்சிகள் இவைகளையே சார்ந்து இருக்கிறது. Don't get sidetracked by the body, because the body always want to feel something, only then it will believe. அதையே எப்பொழுதும் சார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா ஏதாவது உணர்ச்சி பூர்வமா இருந்தா தான் அது செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கோம். The soul always wants to think. It needs human wisdom. ஆத்துமா எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருக்கும். அது எப்பொழுதுமே ஞானத்தை தேடும். And the spirit man always will thirst for God. ஆனால் ஆவி மனிதன் எப்பொழுதும் தேவன் மேலே தாகமாக இருப்பான். And today, whatever you feed, that will grow. Whatever you feed will speak loud. நீங்க இன்னைக்கு எதை அதிகமா போஷிக்கிறீங்களோ அது பராக்கிரமசாலியா இருக்கும். அது சத்தமா உங்களோட பேசும். So what is the question that we need to ask ourselves? உங்களை பார்த்து இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? What have we been feeding me? நான் எனக்கு இருக்கிற திரித்துவத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தில் நான் யாரை அதிகமாக போஷிக்க போறேன்? Who is driving my life right now? என் வாழ்க்கையை இயக்கி கொண்டிருப்பது யார்? Am I moving by feelings every நான் வெறும் single time? சரீர தொடர்போடு ஐம்புலன்களால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா? Or am I doing what the Holy Spirit wants me to do? அல்லது ஆவியானவர் என்னை இயக்கி அவரால் நடத்தப்படுகிறேனா? The Apostle Paul said, I will walk in the Spirit and I will not fulfill the lusts of the flesh. நான் ஆவியிலே நடக்கிறபடினாலே மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பேன். So today you make up your mind, because you need to make the Spirit the guru and the leader of your life. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்க வாழ்க்கையை உங்க ஆவியாகி இருக்கிற தலைவர் குரு அவர் உங்களை வழிநடத்த வேண்டும். Or are you being led by the information the world is giving you? இல்லனா உலக பிரகாரமான தகவல் தொடர்புகள் இவைகளால் நீங்க இயக்கப்படுவீங்க. Those who are led by the Spirit of God, they are the children of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். Amen. ஆமென். So pastor is going to lead us into a prayer. I want you to commit yourself and tell the Lord, Lord, I'm going to use my soul, my will to feed on God's word, that the Holy Spirit will lead me beside the still waters. ஜெபத்துக்கு இப்போ நடத்த போகிறோம். ஜெபத்தை நடத்த போகும்போது நீங்கள் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, என் ஆத்துமா என்னுடைய சிந்தை இவைகள் தேவனுடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் நான் எப்பொழுதும் என்னை பழக்கப்படுத்தி பயிற்சிப்படுத்தி என் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு நபராக நான் மாற விரும்புகிறேன். அல்லேலூயா. வார்த்தையினாலே ஆவி நடத்தப்படுவது. ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இனிமேலும் மாம்சத்தில் ஒரு குருடனை போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது. நான் ஆவியினாலே நடத்தப்படணும். என் ஆவி மனிதனை பலப்படுத்துவதற்கு தேவன் தந்திருக்கிற நல்ல உபகரணம் வார்த்தை. விசுவாசம் வார்த்தையினாலே தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால வரும்.
தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க உங்கள் உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுது நீங்கள் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தீர்மானம் எடுப்பேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம், நான் வெறும் சரீரப்பிரகாரமாய் வாழ்வதற்காக ஒரு தோல்வி அடைந்த கிறிஸ்துவனாக வாழ விரும்பவில்லை. ஆவியானுடைய குரலை கேட்டு, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, வசனத்தை படித்து என் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தி நான் ஆவிக்குரிய ஒரு பராக்கிரமசாலியா தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிற மனிதனாக வாழ விரும்புகிறேன். அவருடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் வார்த்தையிலிருந்து தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். வார்த்தையிலிருந்து உங்கள் விசுவாசத்தை கொடுப்பார். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான பலனை தருவார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் வார்த்தையிலும் ஜபத்திலே உட்கார்ந்த பிறகு விசுவாசம் வந்தது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று அந்த வசனத்தை படிக்க படிக்க, வார்த்தையை படிக்க படிக்க, ஆவி மனிதன் பலப்பட பலப்பட அந்த வேலையை உதறிட்டு அவர் ஊழியத்துக்கு வந்தார். கர்த்தர் அவருக்கான எல்லா தேவையை சந்திக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் அவர் தேவ மனிதனாக உலக வேலை இல்லாம தேவனுடைய ஊழியத்தில் அவர் சிறப்பாக உலக வேலை செஞ்சா கூட இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம், உயர்வு, பல இடங்கள்ல போய் ஊழியம் செய்கிற தேவனுக்காக ஊழியம் செய்கிற பெரிய திருப்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களை நடத்துவது யார்? உங்களை இயக்குவது யார்? நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுவதை தான் நீ தேவனுடைய வழியிலே ஆவியில் நடத்துகிற மனிதனாக தேவன் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். உங்கள் ஆத்துமாவில் நிறைய பேட்டில் நடக்குது, யுத்தம் நடக்குது. மாமிசத்துக்கு ஆவிக்கு நடுவில் இருந்து இந்த ஆத்துமா யார் சத்தத்தை கேட்கறதுன்னு போராடிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கன்னா, இனி வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைக்க போகிறேன். அவருடைய வார்த்தையை சார்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட போகிறேன். விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். வசனத்தை படிக்க படிக்க கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், காரியங்கள் மாறும். எனக்கு எல்லாவற்றையும் தேவன் எனக்கு நன்மைக்கு எதுவும் மாற்ற விசுவாசம் வரும். உங்கள் வியாதி மாறும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறும், தரித்திரம் மாறுவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. மற்றபடி உலக பிரகாரமாக யோசிச்சா மண்டையை உடைச்சி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு வியாதிக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் விசுவாசித்து நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலத்தில் உங்களை எப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். ஆமென், ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். உங்கள் ஆவியிலே கர்த்தருடைய குரலை கேட்க பழகுங்க. கையை வைத்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் நம்முடைய வார்த்தையின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் புதிய மாதத்திலே இந்த முதல் வாரத்திலே சபையிலே கொண்டு வந்து துதிக்கவும் செபிக்கவும் ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் வெற்றி பெறுவதற்கான ரகசியம் ஆவி, ஆத்மா, சரீரம், அதை குறித்து நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை கற்றுக்கொள்ள உதவி செய்த ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஆவியிலே இருக்கிற தேவனோடு நாங்கள் இணைந்து, வார்த்தையினாலும் ஆவினாலும் இணைந்து எங்கள் ஆத்துமா ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து, எவர்கள் எந்த ஆத்துமா தேவ ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அந்த சரீரமாகிய தேவ மனிதன் தேவ பிள்ளையாகவே இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறபடியா இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு போகிறோம். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இந்த தீர்மானத்தினுடைய ஆசுவத்தை காண உதவி செய்வீராக. எங்கள் மத்தியில் வசனத்தை பகிர்ந்து கொடுத்தபடிய ஊழியரை ஆசுவதிக்கிறோம். அவர்கள் இன்னும் தேசங்களுக்கு, சபைகளுக்கு எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய ஜனத்தை ஆசுவைத்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும். கைகளை வைத்து கர்த்தருடைய ஆசுவத்துனை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாய்க்கு உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துச் செல்லுங்கள். கை கொடுக்கும் பொழுது ஆவியிலே நடத்தப்படுங்கள்.